டாடா இண்டிகாம் போன். முன்பெல்லாம் நாங்கள் போன் செய்ய டெலிபோன் பூத்துக்கு சென்றோம். ஆனால் டாடா போன்தான் போன் செய்ய வாங்கிய முதல் போன். பாம்பு கேம் விளையாடுவதும் வேடிக்கையாக இருந்தது. அது உண்மையில் பிளாக் மற்றும் ஒயிட் ஸ்கிரீன், ஆனால் இன்னும் சிறந்த போனாக இருந்தது. என் குழந்தை பருவம் நன்றாக கழிந்தது. நோக்கியா C200. டாடா போன் ரோமிங் அழைப்பு மற்றும் சிம் மாற்றத்தை ஆதரிக்காததால் கிராமத்தில் பயன்படுத்துவதற்காக நோக்கியா கிரே போன் வாங்கப்பட்டது. பின்னர் நாங்கள் பெங்களூருக்கு கொண்டு வந்து புதிய ஏர்டெல் சிம்முடன் பயன்படுத்தினோம். நோக்கியா C200. நோக்கியா பிளாக் போன், அப்பா வேலை செய்யும் இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக வாங்கிய போன். Spice X Life 350. SSLC தேர்ச்சி பெற்றதற்காக இந்த போன் எனக்காக வாங்கப்பட்டது. டெலிபோன் ஷாப்பிங் மூலம் இந்த போனை ஆர்டர் செய்தோம். இது எங்களின் முதல் ஸ்மார்ட் போன். துரதிருஷ்டவசமாக ஒருமுறை இந்த போனை நாற்காலியில் வைத்தேன். என் தங்கை தவறுதலாக போனில் அமர்ந்தார். டிஸ்ப்ளே இல்லாமல் போனது. சில நாட்களுக்குப் பிறகு பேட்டரி வெடித்ததால் தொலைபேசி செயலிழந்தது. லாவா KKT ஸ்டார். அதன் பிறகு இந்த போனை வாங்கினோம். அந்த சிம்மை இதில் வைத்தோம். ஒரு நாள் என் தங்கை இந்த போனில் இயர்போனை வைத்து கழற்றினாள். திடீரென்று அது இயர்போன் செருகப்பட்டிருப்பதை காட்டுகிறது. ஆனால் நாங்கள் இயர்போன் போடவில்லை. போன் ரிப்பேர் ஆனது. சாம்சங் J4. எங்கள் வீட்டில் கீபேட் போன் மட்டுமே இருந்தது. அதனால் வாட்ஸ்அப் பயன்படுத்தவும் வீடியோ கால் செய்யவும் புதிய ஸ்மார்ட் போன் வாங்க விரும்பினோம். இது மிகவும் நல்ல போன். இன்றுவரை நன்றாக வேலை செய்கிறது. பலமுறை உடைந்துவிட்டது. அண்டர்டேக்கரை போலவே இதற்கும் பல உயிர்கள் உள்ளன. நாங்கள் பலமுறை டிஸ்ப்ளே மாறிவிட்டது. ஆனால் இதுவரை பேட்டரி அருமையாக உள்ளது. இந்த வீடியோவை உருவாக்க இந்த போன் தான் எனக்கு உத்வேகம் அளித்தது. நோக்கியா 101. நாங்கள் பழைய நோக்கியாவில் நிறைய கேம்களை விளையாடிக் கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு நாள் என் அம்மா கோபமடைந்து தொலைபேசியை எறிந்தார். அது உடைந்துவிட்டது. எனவே இந்த தொலைபேசியை வாங்குகிறோம். இன்ஃபோகஸ் போன். இந்த போனை எங்கள் பாட்டிக்கு வாங்கினோம். அவர்களிடம் போன் இல்லை. பேசுவதற்கு மற்றவர்களிடம் போன் வாங்குவார்கள். இந்த போன் எங்கள் பாட்டியுடன் அடிக்கடி பேச உதவியது. ஆனால் இதை என் மாமா குழந்தைகள் உடைத்துவிட்டனர். ரெட்மி 8A Dual. கொரோனா காலத்தில் நாங்கள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டோம். ஆனால் வகுப்பில் கலந்து கொள்வதற்காக எங்களிடம் சாம்சங் போன் மட்டுமே இருந்தது. ஆனால் என் சகோதரியிடம் போன் இல்லை. அதனால் இந்த போனை வாங்கினோம். காபாம் K9. மீண்டும் பூரணிக்கு போன் வாங்கினோம். லாவா A1. நண்பன் பன்றிக்குட்டி வேலைக்கு செல்வதற்கு புதிய போன் வேண்டும். அவளிடம் சாம்சங் டேப்லெட் இருந்தது. ஆனால் எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்ல முடியவில்லை. இன்ஃபினிக்ஸ் நோட் 10 Pro. பன்றிக்குட்டி வேலைக்கு சென்ற பிறகு அவளுக்காக இந்த புதிய ஸ்மார்ட் போனை வாங்கினோம். ரியல்மி 9. பன்றிக்குட்டி அம்மாவின் போன் பழுதடைந்ததால் அவர்களுக்காக இந்த போனை வாங்கினோம். இன்ஃபினிக்ஸ் நோட் 12 Pro. எக்ஸ் லைஃப் போன் இறந்து 7 வருடங்களுக்கு பிறகு கல்லூரிக்கு செல்வதற்காக இந்த புதிய போன் கிடைத்தது. ரெட்மி 12 4G. பன்றிக்குட்டியின் தங்கைக்கு அவள் கல்லூரிக்கு செல்லும் போது இந்த போனை வாங்கினோம். விவோ T25G. வேலைக்கு செல்வதற்காக என் சகோதரிக்கு இந்த தொலைபேசியை பரிசாக அளித்தோம்.